டேஃப் அகாடமிலேருந்து லாஸ்ட் மந்த் ஒரு போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுதான் நுண்தமிழ் பரிசு போட்டி. அதாவது தமிழில் ஷார்ட்கட் எழுதி அனுப்பணும். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான தமிழ் ஷார்ட்கட்டை எழுதி அனுப்பணும். நான் இதில் மொத்தம் 50 ஷார்ட்கட்டை நான் எழுதியிருந்தேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் 10 ஷார்ட்கட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. இதில் நாம் 10 ஷார்ட்கட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வாணிதாசன் எழுதிய நூல்கள். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கும். வாணிதாசன் எழுதிய நூல்கள். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, தமிழச்சியின் குழந்தையான கொடிமுல்லை எழில்மிக்க வானம் தொட நினைத்தது. தமிழச்சியின் குழந்தையான கொடிமுல்லை எழில்மிக்க வானம் தொட நினைத்தது. இந்த நூல்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். தமிழச்சி, குழந்தை அப்படிங்கிறது குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை அப்படிங்கிறது கொடிமுல்லை தான், எழில்மிக்க அப்படிங்கிறது எழிலோவியம், வானம் தொட நினைத்தது தொடுவானம். தமிழச்சியின் குழந்தையான கொடிமுல்லை எழில்மிக்க வானம் தொட நினைத்தது. தமிழச்சி, குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, எழிலோவியம், வானம், தொடுவானம். இதுதான் ஷார்ட்கட். வாணிதாசன் எழுதிய நூல்கள். தமிழச்சியின் குழந்தையான கொடிமுல்லை எழில்மிக்க வானம் தொட நினைத்தது. நெக்ஸ்ட்டு குமரகுருபரரின் சிற்றிலக்கியங்கள். குமரகுருபரரின் சிற்றிலக்கியங்கள் இதுவும் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தான் இருக்குது. இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, கந்தராகிய முத்துக்குமாரசாமி கையிலை மலையில் அன்னை மீனாட்சி அம்மையுடன் சகல வசதிகளுடன் உள்ளார். கந்தராகிய முத்துக்குமாரசாமி கையிலை மலையில் அன்னை மீனாட்சி அம்மையுடன் சகல வசதிகளுடன் உள்ளார். கந்தராகிய அப்படிங்கிறது கந்தர் கலிவெண்பா. முத்துக்குமாரசாமி அப்படிங்கிறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். கையிலை அப்படிங்கிறது கையிலை கலம்பகம். மீனாட்சி அம்மையுடன் அப்படிங்கிறது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். சகல வசதிகளுடன் அப்படிங்கிறது சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கந்தராகிய முத்துக்குமாரசாமி கையிலை மலையில் அன்னை மீனாட்சி அம்மையுடன் சகல வசதிகளுடன் உள்ளார். கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கையிலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், சகலகலா வள்ளி மாலை. இதெல்லாமே குமரகுருபரரினுடைய சிற்றிலக்கியங்கள் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. கந்தராகிய முத்துக்குமாரசாமி கையிலை மலையில் அன்னை மீனாட்சி அம்மையுடன் சகல வசதிகளுடன் உள்ளார். நெக்ஸ்ட் மூங்கில்களின் வகைகள். மூங்கில்களின் வகைகள் அது மலை மூங்கில், கல் மூங்கில், கூட்டு மூங்கில். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, மலைகளில் மூங்கில் கூட்டாக வளரும். மலைகளில் மூங்கில் கூட்டாக வளரும். மலை அப்படிங்கிறது மலை மூங்கில், கலில் அப்படிங்கிறது கல் மூங்கில், கூட்டாக வளரும் அப்படிங்கிறது கூட்டு மூங்கில். மலைகளில் மூங்கில் கூட்டாக வளரும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட்டு அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். இதுவும் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட், இந்திரரும் புத்தரும் சரித்திரம் படைக்க புத்தரது வேத விவாக விளக்கம் உதவியது. இந்திரரும் புத்தரும் சரித்திரம் படைக்க புத்தரது வேத விவாக விளக்கம் உதவியது. இந்திரர் அப்படிங்கிறது இந்திரர் தேச சரித்திரம். புத்தரும் சரித்திரமும் அது புத்தர் சரித்திரப்பா. புத்தரது வேத அப்படிங்கிறது புத்தரது ஆதி வேதம். விவாக விளக்கம், விவாக விளக்கம் உதவியது. அது அப்படியே வந்துடும், விவாக விளக்கம். இந்திரரும் புத்தரும் சரித்திரம் படைக்க புத்தரது வேத விவாக விளக்கம் உதவியது. இந்திரர் தேச சரித்திரம் அப்படிங்கிறது இந்திரரும் அப்படிங்கிறது இந்திரர் தேச சரித்திரம். புத்தரும் சரித்திரம் அப்படிங்கிறது புத்தர் சரித்திரப்பா. புத்தரது வேத அப்படிங்கிறது புத்தரது ஆதி வேதம். மற்றொன்று விவாக விளக்கம். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் இந்திரர் தேச சரித்திரம்,
புத்தர் சரித்திரப்பா, புத்தரது ஆதி வேதம், விவாக விளக்கம். நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன் எழுதிய நூல்கள். புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் இது 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. இதுக்காக நான் எழுதின ஷார்ட்கட். ஒரு நாள் கழித்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பொன் நகரத்தில் புதுமையான முறையில் சாப விமோசனம் பெற்றனர். ஒரு நாள் கழித்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பொன் நகரத்தில் புதுமையான முறையில் சாப விமோசனம் பெற்றனர். ஒரு நாள் கழிந்தது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பொன் நகரம் சாப விமோசனம் இது எல்லாமே புதுமை பித்தன் எழுதிய நூல்கள். ஒரு நாள் கழிந்தது, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பொன் நகரம் சாப விமோசனம் இது எல்லாமே புதுமை பித்தன் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் மு மேத்தாவினுடைய படைப்புகள். இதுவும் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, மகுடம் சூடிய சோழ மன்னன் ஆகாயத்தில் கண்ணீருடன் ஊர்வலம் சென்றான். மகுடம் சூடிய சோழ மன்னன் ஆகாயத்தில் கண்ணீருடன் ஊர்வலம் சென்றான். மகுடம் அப்படிங்கிறது மகுட நிலா, சோழ மன்னன் சோழ நிலா, ஆகாயத்தில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீருடன் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம் ஊர்வலம். மகுட நிலா, சோழ நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள் ஊர்வலம். மகுட நிலா, சோழ நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள் ஊர்வலம். மு மேத்தாவினுடைய படைப்புகள். மகுடம் சூடிய சோழ மன்னன் ஆகாயத்தில் கண்ணீருடன் ஊர்வலம் சென்றான். மகுடம் சூடிய சோழ மன்னன் ஆகாயத்தில் கண்ணீருடன் ஊர்வலம் சென்றான். மகுட நிலா, சோழ நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள் ஊர்வலம். நெக்ஸ்ட் ராஜலட்சுமியின் நூல்கள் 8ஆம் வகுப்பில் இருக்குது. 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ராஜலட்சுமி என்பவர் எழுதிய நூல்கள். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, நிலாவின் அன்பில் உயிர் பெற்றாள் ராஜலட்சுமி. நிலாவின் அன்பில் உயிர் பெற்றாள் ராஜலட்சுமி. நிலா அப்படிங்கிறது நிலாக்கால நட்சத்திரங்கள். அன்பில் அப்படிங்கிறது அன்பின் சிதறல். உயிர் பெற்றால் உயிர் அமுதாய். நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், உயிர் அமுதாய் இது எல்லாமே ராஜலட்சுமி எழுதிய நூல்கள். நிலாவின் நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், உயிர் அமுதாய் இது எல்லாமே ராஜலட்சுமி எழுதிய நூல்கள். நிலாவின் அன்பில் உயிர் பெற்றால் ராஜலட்சுமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள இயல்கள். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள இயல்கள் மொத்தம் 3 இயல்கள் பொருட்பாலில் இருக்குது. அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, பொருட்செல்வம் பெற அரசியலில் சேர்ந்து அமைச்சராகி ஒளி வீசு. பொருட்செல்வம் பெற அரசியலில் சேர்ந்து அமைச்சராகி ஒளி வீசு. அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். பொருட்செல்வம் பெற அரசியலில் சேர்ந்து அமைச்சராகி ஒளி வீசு. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். நெக்ஸ்ட் திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள். திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள் உள்ளன. அவை இல்லறவியல், பாயிரவியல், துறவரவியல், ஊழியல். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, இல்லத்தில் தூங்க பாயும் துறவிகள் நடக்க ஊன்றுகோலும் அவசியம். இல்லத்தில் தூங்க பாயும் துறவிகள் நடக்க ஊன்றுகோலும் அவசியம். இல்லத்தில் இல்லறவியல், பாயும் பாயிரவியல், துறவிகள் துறவரவியல், ஊன்றுகோல் ஊழியல். இது எல்லாமே திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள். மொத்தம் 4 இயல்கள். நெக்ஸ்ட்டு திருக்குறளின் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, களவு செய்யாமலும் கற்பு நெறியுடனும் வாழ்ந்து வந்தால் இன்பம் பெருகும். மொத்தமே 2 தான், களவியல், கற்பியல். களவு செய்யாமலும் கற்பு நெறியுடனும் வாழ்ந்து வந்தால் இன்பம் பெருகும். இன்பம் பெருகும் அப்படிங்கிறது இன்பத்துப்பால். அதில் உள்ள இயல்கள் பார்க்கலாம். களவு செய்யாமலும் அப்படிங்கிறது களவியல், கற்பு நெறியுடனும் அப்படிங்கிறது கற்பியல். இவ்வாறு வாழ்ந்து வந்தால் இன்பம் பெருகும். இதுதான் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள்.
களவு செய்யாமலும் கற்பு நெறியுடனும் வாழ்ந்து வந்தால் இன்பம் பெருகும். இன்பத்து பாலில் உள்ள மொத்த இயல்கள் 2, அவை களவியல், கற்பியல். அவ்வளோதான். இதோட பார்ட் 3 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.